யார் அந்த நடிகைன்னு சொல்லலை, தேவைப்பட்டால் நான் பின்னாடி சேர்த்துப்பேன், அதை எனக்கு உரிமை கொடுங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. இதை நம்ம யோசிக்கிறது என்னென்னா, யாராக இருந்தாலும் வந்து நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த முதல் மனைவியை நீங்கள் முறைப்படி டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்லுது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து தனி மனிதனாக இருந்தால் அது விஷயம் வேறு, 4 பேருக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தால் அதை பார்க்கப்படுற விஷயம் வேறு. அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அந்த விஷயத்தில் வந்து விஜய் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். விஜயை நம்பி போகிற அத்தனை தொண்டர்களுமே அதை கொஞ்சம் அந்த அந்த இதை கொஞ்சம் உத்து பார்க்கணுன்றது என்னோட இது. இதை வச்சும் டிசைட் பண்ணணும் ஒரு தலைவரை. அப்படி ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா மேலே இருக்கிற பிரச்சனைன்னு ஒரு வந்துச்சு. அப்பா அம்மா கவனிக்க மாட்டாங்க, அதுவும் சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான குவாலிட்டி அதில் எலெக்ஷனில். எம்ஜிஆரோட மிகப்பெரிய வெற்றி காரணமே எம்ஜிஆரோட வெற்றி காரணம் அவரோட நடத்தை பப்ளிக் லைஃப்பில். அதை வச்சு தான் அவர் உயர்ந்துருந்தாங்க. நம்ம என்ன வேணாலும் 1000 பேசலாம், பின்னாடி புரளி பேசுறதுலாம் வேறு, அது நிற்காது. பட் அஃபிஷியலாக நோட்டில் பிஃபோர் கோர்ட்டு, வெளியில் இல்லை, பிஃபோர் கோர்ட்டில் போடுற அஃபிடவிட்டில் பெட்டிஷனில் போடுறதுன்றது வந்து அது பிரமாணம் மாதிரி, வாக்குமூலம் மாதிரி. அந்த வாக்குமூலத்திலே சொல்கிற மனைவி சொல்கிற குற்றச்சாட்டை நம்ம எப்படி தள்ளி வைக்க முடியும்?